ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீடு கட்டினா சீலிங்கில் வந்து காங்கிரீட்டு போடுறதுக்கு முன்னாடி பைப் போடுவாங்க. என்னென்ன பைப் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அதுமாரி பார்க்க போகிறோம். அதுமாரி காங்கிரீட் பைப் எப்படி போட்டிருக்காங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து காங்கிரீட்டு வந்து கம்பி கட்டியே முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு அதுக்கு நாங்கள் பைப் போடணும். எலக்ட்ரிஷியன் வந்து பைப் போடுவாங்க. பைப் வந்து இவங்க மேக்ஸிமம் கேஜிக்கு உள்ள பைப்பாக இருக்கணும். 2mm பைப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் காங்கிரீட்டுக்கு. அதுமாரி 1 இன்ச் பைப் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3/4 இன்ச் பைப் வந்து சீலிங்கில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லைன் இழுக்க சொல்ல ஒயர் வந்து அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒயர் இழுக்க எக்ஸ்ட்ரா ஏசி பாயிண்ட் வைக்கணும்னா கொஞ்சம் கேஜிக்குள்ள ஒயர் வந்து அந்த பைப் வழியாக போகாது. இப்போ பைப் போட்டோம். ஒரு ரூம் எடுத்திங்கன்னா ரூமில் வந்து நாலு கார்னர்லையும் இறக்கி விட்ருவோம். பைப் பெண்டு போட்டு இறக்கிட்டு நடுவில் வந்து ஃபேன் பாக்ஸ் வச்சுருவோம். கனெக்ட் பண்ணி ஃபேன் பாக்ஸ்லேருந்து பிரிஞ்சு போவோம். அந்த பக்கம் இறக்கிருக்கோம் பெண்டு போட்டு. அதுமாரி இந்த பக்கம் அதுக்கடுத்து அதுமாரி இந்த பக்கம் 3/4 இன்ச் பைப் எதுக்குன்னா ஸ்பாட் லைட்டு ஒயிட் கலரில் இருக்க அது வந்து ஸ்பாட் லைட்டுக்கு, கலர் லைட்டுக்கு. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சீலிங்கில் கலர் லைட்டெல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். பெண்டு போட்டு இது பீம்னால் பெண்டு போட்டு கொஞ்சம் பைப் இறக்கிருக்கோம். பைப் போட்டு முடிக்குமே காங்கிரீட் போட கரெக்டாக வந்துட்டாங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்குது. பெண்டுமே வளைஞ்சி போகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைப்பு நேராக டி பாக்ஸுக்கு போகும். இதுலேருந்து நேராக டி பாக்ஸுக்கு போயிடும். டி பாக்ஸ்னால் மொத்த டோட்டல் ஜங்ஷன் அங்கே இருக்கும். அதுக்கெல்லாம் டி பாக்ஸ் வைப்போம். ஃபஸ்ட்டே சீலிங்கில் பைப் போட சொல்லி கேமரா லைன், சிசிடிவி லைனு, ஸ்பீக்கர் லைன் எல்லாமே சீலிங்லேயே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. எங்கெங்கே எல்லாமே ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும். காங்கிரீட்டு போட சொல்ல எடுத்த வீடியோ. காங்கிரீட்டு போட்டுட்ருக்காங்க. மெட்டல் பாக்ஸு ஃபேன் பாக்ஸ் வந்து மெட்டல் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் பாக்ஸ் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாம் குவாலிட்டி ஸ்பாட்லைட் பாக்ஸு. நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டால் வந்து நல்லாயிருக்கும். சீலிங்கில் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போடணும். இந்த பெண்டு போட்டு உடச்சி கீழே இறக்கியிருக்கோம். இது மொத்த ஜங்ஷன் டி பாக்ஸ், இதுலேருந்து தனித்தனி ஒவ்வொரு ரூமுக்காக பைப்போம். காங்கிரீட் போட்டே வராங்க. ஸ்பாட்லைட் பாக்ஸு, பைப் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து அது டி பாக்ஸ்லேருந்து மொத்தமாக பிரிஞ்சு போகும் ஒவ்வொரு ரூமுக்கா. அது தெரியுதா, ஒரு 4 பைப் வந்துருக்கு. இந்த இதுலேருந்து ஒவ்வொரு ரூமு, ஒரு ஹாலு அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஸ்டாண்டிங் பைப் எதுக்கு விட்ருக்கோன்னா, இதுக்கு மேலே பில்டிங் வந்தால் அந்த லைன் ஈபி லைனை வந்து மேலே கொண்டு போகிற மாதிரி ஸ்பாட்லைட்டு 3 ஸ்பாட்லைட் பாக்ஸ் வச்சுருக்கோம். இது ஜங்ஷன் பாக்ஸ், டெத் பாக்ஸ். இப்போ வந்து சின்ன ஸ்பாட்லைட் வேணால் ஜங்ஷன் பாக்ஸில் டெத் பாக்ஸ் இருக்க தனியாக இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.